Hi friends, welcome to our channel. நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்குறது Tnpsc Group 1 Prelims 2021 கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் கீயோட பார்க்குறோம். அதில் பார்ட் 14 வரைக்கும் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது வந்துட்டு பார்ட் 15. ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி அன்அகாடமி பற்றி பார்த்துடலாம். நம்ம அன்அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃப்ரீயாக வந்துட்டு லைவ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. லைவ் கிளாஸஸ் மிஸ் பண்ணிட்டாலும் ரெக்கார்டட் செஷன்ஸ் இருக்குது. உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் அங்கே கேட்டுக்கலாம். டெஸ்ட்டு சீரியஸ் குவிசஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஃப்ரீ கண்டென்ட்டை வந்துட்டு அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அன்அகாடமி லேர்னிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா எஸ்டி அதாவது ஸ்டேட் அது மாதிரி பிஎஸ்சின்னு சொல்லிட்டு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டுது பார்த்தீங்களா, ரவுண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த இது வந்துட்டு உங்களுக்கு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அன்லாக் பிளான் இது மாதிரி காமிக்கும், இந்த மாதிரி. ஓகேங்களா? இதில் நீங்கள் வந்து ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்டர் அண்ட் இன்வைட் கோட் டு அன்லாக் யுவர் ஃப்ரீ பிளான்னு கேட்கும். அந்த இடத்துல நீங்கள் நான் டைப் பண்ணுற ரெஃபரல் கூட அந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். POORANIOA பூரண்யா அப்படின்ற என்னோட ரெஃபரல் கோடை டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ பிளான் அன்லாக் ஆகிடும். இந்த கோடு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது இல்லாமல் டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே நீங்கள் ஒரு தடவை அந்த கோட் கொடுத்து அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போயுமே நீங்கள் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறாங்க. டெய்லி T20 சீரியஸ் வந்துட்டு டெய்லி 8 PM கொடுக்குறாங்க டெஸ்ட்டு. இது இல்லாமல் ப்ளஸ் பெனிஃபிட்ஸ்ன்னு இருக்குது. அதாவது அன்அகாடமி ப்ளஸ் இருக்குது. அதில் நீங்கள் வந்துட்டு பே பண்ணி வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் குரூப் 1 மெயின்ஸுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு கிராஷ் கோர்ஸ் இருக்குது வெற்றின்னு சொல்லிட்டு, அது ஒவ்வொரு பேட்சாக வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வராங்க. இப்போ January 25 ஒன்று இருக்குது, January 23 ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எது வேணுமோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு Jan 22 ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டு சீரியஸ் வந்து சமச்சீர் புக்கில் 6th to 10th வரைக்கும் அந்த புக்ஸில் உள்ள டெஸ்ட்டு சீரியஸ் வந்துட்டு தனியாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதில் எந்த இது உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அது மட்டும் கொடுத்து அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ப்ளஸில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மேலே ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒன்று க்ரீன் கலரில் காமிக்குது இல்லையா, அந்த இது வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிளான்ஸ் எல்லாமே காமிக்கும். இதில் உங்களுக்கு என்ன வேணும், 6 months பிளான் வேணுமா, 12 months பிளான் வேணுமா, 24 months வேணுமா, எது வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு ஃபீஸ் ரிடக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா 10% ரிடக்ஷன் கிடைக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பூரண்யா அப்படின்ற என்னோடய ரெஃபரல் கோடை நீங்கள் அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போது 7,000க்கு நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் 6,300 பே பண்ணாலே போதும். சரிங்களா? 10% உங்களுக்கு ரிடக்ஷன் இருக்குது. POORANIOA கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரெஃபரல் கோடு கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது அதிகமாக இருக்குது, நான் மந்த்லி கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணிக்கலாம்னா ஷுர் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. மந்த்லி 500 to 600 தான் வரும். பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது இல்லாமல் ஒரு எக்ஸைட்டட் ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நான் சொல்கிறேன், பார்க்கலாம். இலக்கு அதாவது டெய்லி T20 ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு டெய்லி 8 PMக்கு நடக்குது. 20 questions 20 minutes. அது நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் நீங்கள் வின் பண்ணலாம். ஃபஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 1 month அன்அகாடமி சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் பே கிஃப்ட் கார்டு, ஜஸ்ட் 1000 rupees கிஃப்ட் கார்டு நீங்கள் எடுத்துக்கலாம். தேர்ட் ப்ரைஸ் வந்து அமேசான் பே கிஃப்ட் கார்டு 700 rupeesக்கு கார்டு நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள், உள்ளே போயிட்டு இந்த ஃப்ரீ T20 ப்ராக்டிஸ் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். என்னோடய கோட் பூரண்யா POORANIOA அதை கொடுத்து அன்லாக் பண்ணி இந்த இதை வந்து நீங்கள் வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் ஏதாவது ஒரு ப்ரைஸ் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சது அப்படின்னா 1 month அன்அகாடமி சப்ஸ்கிரிப்ஷனே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ தானே. ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மந்த்லி வந்துட்டு ஒரு பர்சனுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். Tnpsc Group 1 Prelims 2021 question paper with answer key. Part
15. Question number 141. Tandai Periyar wanted people to consider the following as equal to their life. தந்தை பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக எண்ண வேண்டும் என விரும்பியது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 142. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கீழ்கண்ட கூற்றை எண்ணி பார்க்க. விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் given above is or correct? ஓகேங்களா? கீழ்கண்டவற்றை எண்ணி பார்க்க. இதில் கொடுக்கப்பட்ட வாக்கியங்களில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். The term of office of the Attorney General of India is not fixed by the Constitution. இந்திய தலைமை வழக்கறிஞரின் பதவிக்காலம் அரசியலமைப்பில் நிர்ணயிக்கப்படவில்லை. கரெக்டு தான் அது. நெக்ஸ்ட்டு, the remuneration of the Attorney General of India is not fixed by the Constitution. இந்திய தலைமை வழக்கறிஞரின் ஊதியம் அரசியலமைப்பில் நிர்ணயிக்கப்படவில்லை. கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டுமே கரெக்டு தான். அவரோட பதவிக்காலம், ஊதியம் ரெண்டுமே நிர்ணயிக்கப்படலை தலைமை வழக்கறிஞர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, போத் 1 and 2. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 143. The chief minister supported by Tandai Periyar challenged that show me a person who died because a lower caste doctor wrongly injected, or show me a building that collapsed because it was built by a low caste engineer. It was. தந்தை பெரியாரின் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விடுத்தார். தாழ்ந்த சாதி மருத்துவர் தவறாக ஊசி போட்டதால் இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிக்கவும், அல்லது தாழ்ந்த சாதி பொறியாளரால் தகர்ந்து போன ஒரு கட்டிடத்தை என்னிடம் காண்பிக்கவும். இவ்வாறு கூறியவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, காமராஜர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 144. Consider the following statements. A high court has jurisdiction to. உயர்நீதிமன்ற அதிகாரம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். இவற்றில் எது சரியான கூற்றுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பனிஷ் ஃபார் இட்ஸ் கண்டெம்ட். நீதிமன்ற அவமதிப்புகளுக்கு தண்டனை வழங்குதல். இல்லை, இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு, டெண்டர் அட்வைஸ் ஆன் அ லீகல் கொஷின் ரெஃபர்ட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்திய குடியரசுத் தலைவரிடமிருந்து ஆலோசனைகள் கேட்கப்பட்டால் அதை வழங்கலாம். இது தப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, டெண்டர் அட்வைஸ் ஆன் அ லீகல் கொஷின் ரெஃபர்ட் பை கவர்னர் ஆஃப் த ஸ்டேட். மாநில ஆளுநரிடமிருந்து ஆலோசனைகள் கேட்கப்பட்டால் அதை வழங்கலாம். அதுவும் தப்பு. நெக்ஸ்ட்டு, ஃபோர்த்து, இஷ்யூ சர்டன் ரிட்ஸ் டு ப்ரொடெக்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக சில பேராணைகளை பிறப்பிக்கலாம். அது கரெக்டு. ஓகேங்களா? ஸோ ஃபோர்த்து மட்டும், ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த் ரெண்டுமே கரெக்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 and 4 ஒன்லி. 1 மற்றும் 4 மட்டும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 145. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் ட்ரூ? கீழ் காணப்படும் வாக்கியங்கள் எவை எது சரியானவை, தவறானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு, in 1969 the government of Tamil Nadu appointed a 2-member committee called ராஜமன்னார் கமிட்டி to examine center-state relations. மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய 1969ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு ராஜமன்னார் கமிட்டி என்ற 2 உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்றை நியமித்தது. ஓகேங்களா? ஏ இஸ் நாட் ட்ரூ. ஏ உண்மை கிடையாது. நெக்ஸ்ட்டு, இட் ரெக்கமெண்டட் தட் ஆல் இந்தியா சர்வீசஸ் ஷுட் பி அபாலிஷ்டு. இது அகில இந்திய சேவைகளை ஒழிக்க வேண்டும் என்று புறக்கணித்தது. அது கரெக்டு. நெக்ஸ்ட், இட் ரெக்கமெண்டட் தட் ஃபினான்ஸ் கமிஷன் ஷுட் பி மேட் அ பர்மனன்ட் பாடி. நிதி ஆணையம் நிறுவப்பட்ட ஒரு நிரந்தரமான அமைப்பாக இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது. அதுவும் கரெக்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏ இஸ் நாட் ட்ரூ. ஏ தவறானது. இதுதான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஏ மட்டும்தான் தப்பு. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 146. Which schedule of the Indian Constitution specifies the powers, authority and responsibility of பஞ்சாயத்து? இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, 11th ஷெடியூல், 11வது அட்டவணை. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 147. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கீழ்கண்ட கூற்றை கருத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு, கவர்னர் இஸ் எது கரெக்டாக சொல்லி கேட்டுருக்காங்க. சூஸ் அ கரெக்ட் ஆன்சர்.
சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபஸ்ட்டு கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடெண்ட். ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். இது கரெக்டு. நெக்ஸ்ட் ஹி இஸ் த நாமினி ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். அவர் மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யும் நபர் ஆவார். அதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு த டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைடட் பை த இன்டைரக்ட் எலெக்ஷன் ஆஃப் த கவர்னர். வரைவு அரசியலமைப்பு சட்டம் ஆளுநர் நியமனத்திற்கு மறைமுக தேர்தல் மூலம் வழங்கியது. இது தப்பு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி ஆப்டட் ஃபார் த இன்டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் த கவர்னர். அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆளுநர் தேர்தலுக்கு மறைமுக நியமன முறையை எடுத்துக்கொண்டது. அது கரெக்டு. ஸோ இதில் வந்து தேர்டு மட்டும்தான் தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2 and 4. இது மூணுமே கரெக்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 148. Which of the following institutions has the final power of deciding on the composition of the upper house of the state legislature? மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் யாது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பார்லிமெண்ட், பாராளுமன்றம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 149. The Indian President has a veto power over. இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்? மேற்கூறியவற்றில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டு ஆர்டினரி பில், அதாவது சாதாரண மசோதா மீது. நெக்ஸ்ட்டு 4th ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் பில், மாநில சட்ட மசோதா மீது. சரிங்களா? 1 and 4 ஒன்லி தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 150. Money bills can be introduced in the parliament without president's approval. The finance commission is appointed by the president. Which of the above statements is correct? இது ரெண்டில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நிதி மசோதா ஜனாதிபதியின் பரிந்துரையின்றி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். நெக்ஸ்ட்டு இந்திய நிதி ஆணையம் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டது. இது ஃபஸ்ட்டு தப்பு. ஏன்னா நிதி மசோதான்றது ஜனாதிபதி பரிந்துரை இல்லாமல் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியாது. அது தப்பு. ஃபஸ்ட்டு அவங்க இன்றின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்திய நிதி ஆணையம் வந்து ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறது. அது கரெக்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 2 ஒன்லி கரெக்டு. ஓகேங்களா? ஓகே, இதோட உங்களுக்கு இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம்.